புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நெய்வாசலில் திட்டானி கருப்பர் கோவில் சிவராத்திரி விழாவை ஒட்டி மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஆசா. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இந்த திருவிழா மகா சிவராத்திரி தொடங்கிய நாட்களில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, மாட்டு வண்டி எல்கை பந்தயம் என தொடர்ந்து இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு வழிபாட்டை முன்னிட்டு இந்த போட்டிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியா பாத்தீங்கன்னா இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நெய்வாசலில் உள்ள திட்டானி கருப்பர் கோவில்ல மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயமானது பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்சிட்டு மாடு என 3 பிரிவுகளாக பிடிக்கப்பட்டு இந்த போட்டிகள் நடந்துச்சுங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து 49 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில 3 பிரிவுகள் நடத்தப்பட்ட பெரிய மாட்டு வண்டியில 7 ஜோடிகளும், நடுமாட்டு வண்டியில 15 ஜோடிகளும், பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்துல 27 ஜோடிகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு 12 கிலோமீட்டர் சென்று வர்றதுக்கு பயண தூரமாகவும், நடுமாட்டுக்கு 9 கிலோமீட்டர் பூஞ்சிட்டு மாட்டுக்கு 7 கிலோமீட்டர் வரை தூரம் சென்று வர்றதுக்கு எல்கையாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த போட்டியானது நடைபெற்றதுங்க. இந்த போட்டியை பாக்குறதுக்காகவே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு மாட்டு வண்டி பந்தயம் நடக்கிறத. இதை பாத்தீங்கன்னா சாலையில 2 புறமும் நின்றுகிட்டு மக்கள் துள்ளி குதிச்சு ஓடுற அந்த மாட்டு வண்டியை ஏராளமான சீறி பாய ரோட்ல ஓடுறப்ப அதை பாத்தீங்கன்னா 2 பக்கம் நின்று மக்கள் உற்சாகமா கைதட்டி விசில் அடிச்சு இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஆர்வத்தோடு பார்த்து வர்றாங்க. வெற்றி பெற்ற இந்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் கோப்பையில பரிசாக வழங்கப்பட்டது. இதே போல எல்லா போட்டிகள்லையும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆசா. இந்த மாட்டு வண்டி பந்தயங்கிறது இந்த பகுதியில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது ஒரு பார்ப்பதற்கு ஒரு மிக சிறப்பாக இருந்து வருகிறது ஆசா. தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.